அன்னை மீனாட்சியை வணங்கி அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மதுரையில் ஒரு வீடுக்கு பார்த்த அனுபவம். அண்ணாநகர் பகுதி போய் பார்த்துக்கணும். தெற்கு பார்த்த மனை கண்ணியில் பாதை எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்குங்க. ஓரளவு நேரம் யூசிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த வகையில் அவர் ஓனர் மாடியில் குடியிருக்கார், மாடியிலையும் வீடு. அப்போ நான் சொன்னேன், அவ்வளோ சிறப்பாக இருக்குது, அவங்க சம்சாரம் ரொம்ப நான் ரீசெண்டாக கட்டினது, ஆகையினால் உடம்பு முடியாமல் இருப்பாங்க, நிறைய வைத்திய செலவு வருமாப்பா, நடமாடவே கஷ்டமாக இருக்குமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறோம். இல்லை அவர் சரி வாங்க, கீழே ஒத்திக்கி வச்சுருக்காரு. ஒரு அம்மா இருக்குது பாவம், கலன்னு இல்லாமல் அந்த மாதிரி. சரி வாங்க மேலே போவோம் அப்படின்னாரு. சரின்னு மேலே போனோம். அது மேலே போய் பார்த்தா அங்கேயும் சிறப்பு இல்லை. சரி வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோம்னா அங்கே ஈசானியம் கெட்டு போயிருந்துச்சு. குழந்தைகளை பாதிக்கப்போனால் அப்புறம் அந்த அம்மா வந்தாங்க. பார்த்திங்கன்னா இடுப்பில் ஒரு பெல்ட்டு, கழுத்தில் ஒரு பெல்ட்டு, வியாதி, இடுப்பு வலி, கழுத்து வலி, உடம்பு வலி எல்லாமே. அப்புறம் சொன்னேன், இங்கே குழந்தைகள் அவ்வளோ சிறப்பாக இருக்காது, கரெக்டாக சரி இருக்காது, பார்த்து கவனமாக வச்சுக்கப்பா, ஈசானியத்தை சுத்தமாக வச்சுக்க அப்படின்னு சொல்கிறேன். சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே ஒரு 10-15 நிமிஷம் 20 நிமிஷம் இருக்குங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பையன் தண்ணி அடித்து ரோட்டில் நடந்துருக்கான், தூக்கிட்டு வர்றாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரூஃபாக இருக்குது பாருங்கள். அந்த கன்னிப்பாதை பழக்க வழக்கங்கள் சரி இருக்காது. ஆகையினால் இந்த பார்க்குறவங்கெல்லாம் தயவு செய்து இதன்படி கொஞ்சம் அமைச்சிக்கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் கஷ்டம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா பார்த்துக்குங்க, ஆட்டோமேட்டிக்காக இதுக்குள்ளேயே காரணம் இருக்கும். இன்றைக்கி நாட்டு நிலைமையாலும் சரியில்லைங்கய்யா. இன்றைக்கி பாருங்கள், ஒவ்வொரு இதுகளையும் என்னென்னமோ கொலையாதுன்னு பேப்பரில் நிறையா வருது, பல விஷயங்கள் எல்லாமே வருது, காதல் அது இதுன்னு. நம்ம எல்லாத்துக்கும் இங்கே விளக்கம் சொல்கிறோம். இந்த போப்போ இன்னும் ரொம்ப மோசமாகும். இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம மக்கள் பொதுவாக நம்ம மீனாட்சி அம்மாவுடைய பக்தர்கள், மீனாட்சி அம்மாவுடைய பிள்ளைகள் இந்த மாதிரி வாஸ்துவில் சரியாக கட்டிக்கிட்டிங்கனாக்கா அந்த கலப்பு மனம்ன்றதுக்கே வராது, காதல் இனத்துக்கே வராது. பெற்றோருக்கு அடங்கி நடப்பாங்க, நல்ல யோக்கியமாக இருப்பாங்க, பக்தியாக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, நல்ல மேல்நிலைக்கு போவாங்க. உங்கள் குடும்ப கௌரவம் காக்கப்படும் உங்கள் தலைமுறைக்கு என்பதை கூறிக்கொண்டு தயவுசெய்து நம்மளுடைய வீடியோக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை 4 பேருக்கு சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஒரு பலன். ஏன்னா காலம் ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் இதை இப்போ நன்கு பயன்படுத்திக்கொள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.